காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன கேட்டுறாங்க அப்படின்னா, நம்மளோட மனோஜ் அண்ட் ரோஹிணி நம்ம நேற்றே பார்த்தோம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ரோஹிணி கேட்குறாங்க, மனோஜ் நீ இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி இருக்க போகிற மனோஜ்? எனக்கு இன்றைக்கி ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். நம்ம ஃபேமிலியில் எத்தனையோ கப்பல்ஸ் இருக்காங்க, சண்டை போடுறாங்க சேர்ந்துக்கிறாங்க, உங்கள் அப்பா அம்மா சண்டை போடுறாங்க சேர்ந்துக்கிறாங்க, ஆனால் என்ன மட்டும் சேர விட மாட்டுறாங்க, உங்க கூட பேச விட மாட்டுறாங்க, ஒரு பெட்டில் படுக்க விட மாட்டுறாங்க, வீட்டில் யார் கூடயும் பேசக்கூடாது, தனியாக சமைச்சு சாப்பிடணும். உங்கள் அம்மா என்னை அவ்வளோ அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த மீனாவும் ஸ்ருதியும் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க. வீட்டில் நான் ஒரு அடிமை மாதிரி இருக்கேன். நான் என்ன அடிமையா? நான் இப்படி தான் இருக்கணுமா அப்படின்போது, இங்கே பார், நீ பண்ண தப்புக்கு நீ அனுபவிச்சுட்டு இருக்க. எங்கள் அம்மாவோட கோபம் சரியாகிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்போது, எத்தனை நாள் தான் நான் அமைதியாக போகணும்? ஏன் இந்த வீட்டில் வேறு யாரும் தப்பு பண்ணது இல்லையா? நீ தப்பு பண்ணது இல்லையா? அந்த ஜீவா கூட சேர்ந்து பணத்தை எடுத்துகிட்டு நீ போய் என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்த, ஆனால் அதெல்லாம் மன்னிச்சு நான் உன் கூட சேர்ந்து வாழ்ந்துடுறேன், அந்த மாதிரி உன்னால் இருக்க முடியாதா அப்படின்போது மனோஜுக்கு சுருன்னு ஏறிடுச்சு. இங்கே பார், ஓ மேலே தப்பு வச்சுக்கிட்டு அதுக்காக மற்றவங்க மேலே பழி போடாது, அமைதியாரு அப்படின்னு திட்டுறாரு. அந்த நேரம் நம்ம ரோஹிணிக்கு ஒரு வீடியோ வருது. அதை எடுத்து அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம முத்து அரெஸ்ட் ஆகிற வீடியோ. ஸோ அதை எடுத்து காமிக்கிறாங்க. இங்கே பார், உன் தம்பியை பற்றியா? உன் தம்பி எவ்வளோ கேவலமாக போலீஸில் மாட்டி அசிங்கப்படுத்திட்டு இருக்கான். இதெல்லாம் உங்கள் அம்மா கணக்கு தெரியாது, இதெல்லாம் உங்கள் அம்மாவுக்கு அசிங்கமாக இருக்காது, நான் பண்ணால் மட்டும்தான் தப்பா அப்படின்னு காமிக்கிறாங்க. ஸோ அதை மனோஜ் பார்த்து ஷாக் ஆகுறாரு. என்னது இது, எதுக்கு இவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. இங்கே இவர் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, அங்கே ரவி ஸ்ருதியோ ஹோட்டலில் இருக்காங்க. ஸோ ஸ்ருதி வந்துட்டு ரவி கிட்ட அந்த வீடியோ கட்டுறாங்க. ஏய் இங்கே பாரு, முத்துவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவரோட காரை வேற சீஸ் பண்ணியிருக்காங்க, எங்கள் அம்மா தான் இந்த வீடியோ அனுப்பியிருக்காங்க அப்படின் போது ரவி டென்ஷன் ஆகுறாரு. ஐயோ என்னாச்சு அவனுக்கு, இரு நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு அவர். அடுத்ததாக நம்மளோட விஜயாவுக்கு இந்த வீடியோவை அவங்க அனுப்பியிருக்காங்க. இதை பார்த்துட்டு ஐயோ என்னது அநியாயமாக நடக்குது, ஏங்க உங்கள் பிள்ளைய போலீஸ் பிடிச்சிட்டு போகுது, ஏம்மா உனக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையாம்மா, ஓம் பிள்ளை அப்படின்றது கொஞ்சம் கூட இல்லையான்ற மாதிரி தான் விஜயா அவ்வளோ கல்லிஞ்ச கரையாக இருக்கா பாருங்களேன். சரி, மருமகளை கொடுமைப்படுத்துகிறாங்க, அது இன்னொரு வீட்டு பிள்ளைங்க கொடுமைப்படுத்துகிறான்னா தான் பெத்த பிள்ளைய கூட அவங்களால அப்படி பேச முடியுது. இங்கே பாருங்கள், உங்கள் பிள்ளைய போலீஸ் பிடிச்சிட்டு போகும்போது அவர் கோவம் வருது. எந்த பிள்ளை, நான் மட்டும் என்னை தனியாக ஏதாவது பிள்ளைய பெற்றேன் அப்படின் போது, உங்கள் செல்ல பிள்ளை இவன் தான், என்ன பண்ணான்னு தெரில, போலீஸ் பாருங்கள் அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின் போது அண்ணாமலை ஷாக் ஆகுறாரு. முத்துவுக்காயும் என்னாச்சு, என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படின் போது, என்ன பண்ணியிருப்பான், வழக்கம் போல் குடிச்சிட்டு போலீஸ் கிட்ட ஏதாவது திமிர் பண்ணியிருப்பான், அதுதான் அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின் போது அவர் கோவப்படுறாரு. கொஞ்சமாவது தாய் மாதிரி பேசு, அவனை நீ பெத்தவ தானே, அந்த அவனுக்கு என்ன பிரச்சனை நடந்துச்சு, அவன் கிடையாது யாராக இருந்தாலுமே ஒரு பிரச்சனை அப்படின் போது அது எதுவானால நடந்திருக்கோ அவங்க சைடு என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பேசணும், சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது அப்படின் போது, ஆமாம் உங்கள் புள்ள தான் இப்படி இருக்குன்னு போது அவங்களுக்கு கோவம் வருது அண்ணாமலைக்கு. அவன் உனக்கும் தானே புள்ள, ஏன் இப்படி எல்லாருக்கிட்டையும் பாகுபாடு பார்த்து பேசுகிற அப்படின் போது, நான் வளர்த்தது பெரியவனையும் சின்னவனையும் தான், உங்கள் பிள்ளை முத்துவா உங்கள் அம்மா தானே வளர்த்தாங்க, உங்கள் அம்மா வளர்த்த விதம் பாருங்க அப்படின் போது அவருக்கு கோவம் வருது. ஆமாம், சின்ன வயசுலேயே அவனை பிரித்து வளர்த்ததே நீ தானே, அவன் செய்யாத தப்புக்கெல்லாம் அவனுக்கு எப்போதுமே நீ சொல்லிட்டு இருக்க அப்படின் போது, ஆமாம் அவன் தானே வளர்ந்ததுலேருந்தே பொறுக்கியாக வளர்ந்தான், சின்ன வயசுலேயே பண்ணக்கூடாதெல்லாம் பண்ணி அப்படின்னு அவரோட ஒரு ஃப்ளாஷ்பேக்கை எப்போதுமே ஒரு எண்ட் கார்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அப்போ அண்ணாமலை கோவம் வருது. இங்கே பார், அவன் தப்பே செய்யாமல் பல இடங்களில் தண்டனை அனுபவிச்சிருக்கான், அவனை பற்றி பேசாது, இப்போ என்ன நடந்திருக்கு, இப்போ அதுலேருந்து நம்ம எப்படி வெளியே கொண்டு வரணும், அவனை விசாரிப்போம், அவன் என்ன தப்பு செஞ்சானா இல்லையான்றது அப்போ தான் தெரியும், நீ வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு நான் போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன், இல்லை ஃபோன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு அண்ணாமலை. அண்ட் அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னா, நம்மளோட மீனா எப்போதும் போல் அப்படியே ரோட்டில் போய்கிட்டு இருக்கிறாங்க. போயிட்டுருக்கும்போது ஒரு அம்மா கிழிஞ்ச சிலை கட்டிட்டு பசியோடு உட்காந்துருக்கிறத பார்க்குறாங்க. ஸோ இவங்க சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க. அந்த அம்மா சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு, என்னம்மா சாரி இப்படி கிழிஞ்சிருக்குன்னு போது அவங்க என்கிட்ட கட்ட போடவே இல்லைம்மான்றாங்க. இருங்கம்மா நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்போ தானே முத்து எடுத்துகிட்டு போனார், காரில் எல்லாத்தையும் கொடுத்தோம் இல்லையா, அவர்கிட்ட எங்கேயாவது பக்கத்தில் இருந்தாருன்னா சேலை கொண்டு இந்த அம்மாவுக்கு கொடுக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணால் நம்ம முத்து அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் அவரோட ஃபோன் இருக்குது. ஸோ போலீஸ் தான் அட்டென்ட் பண்ணுறாரு. முத்து சொல்கிறார், சார் வீட்டிலேருந்து கூப்பிடுவாங்க சார், என்கிட்ட கொடுங்க அப்படின்போது, ஏய் நீ எல்லாம் ஃபோன் பேசலாம் கூடாது, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறார். மீனா எங்க அந்த ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துட்டிங்களா, இங்கே வரீங்களா அப்படின் போது, யாருமா நீ அப்படின்றாங்க. அப்போது அவர் பேசுகிற சத்தம் இவங்களுக்கு கேட்குது. சார் ஃபோனை கொடுங்கன்னு சொல்கிறாரு, இவங்கன்ட்டு தர முடியாதுன்னு அந்த போலீஸ் சொல்கிறது கேட்டுட்டு மீனா கேட்குறாங்க, இது என்னோட ஹஸ்பண்ட் ஃபோன், என் புருஷன் ஃபோன், நீங்கள் யாருங்க பேசுகிறது அப்படின் போது, நான் கான்ஸ்டபிள் பேசுகிறேம்மா, உன் புருஷன் அப்படி போலீஸில் மாட்டிக்கிட்டான் அப்படின் போது, சார் என்னாச்சு சார் அப்படின் போது, இங்கே பாருமா உங்கள்கிட்டலாம் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்றார். அப்போ அவங்க சொல்கிறாங்க, சார் ஒரே நிமிஷம் என் புருஷன்கிட்ட ஃபோன் கொடுங்க, நான் என்னன்னு பேசிக்கிறேன் போது, இங்கே பாரு ஃபோன்லாம் அவர்கிட்ட கொடுக்க முடியாது, நீ வேணா நேரில் வா, அந்த போலீஸ் ஸ்டேஷன் பேரை சொல்லி இந்த இடத்துக்கு நீ வா, பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. நம்ம மீனாக்கு ஷாக் ஆகுது, எதுக்காக நம்ம புருஷன் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காருன்னு அவங்க ஷாக் ஆகுறாங்க. அண்ட் அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே இன்ஸ்பெக்டர் வந்துடுறாரு. ஸோ அவர் முத்துக்கிட்ட சொல்கிறாரு, ஏண்டா உனக்கும் அருணுக்கும் அடிக்கடி பிரச்சனை இருக்குன்னு எங்களுக்கு தெரியும், ஸோ நீ வேணும்னே அருணை தான் இடிக்க வந்திருக்க, பைக் இருந்தால் பைக்கை இடிச்சிட்ட அப்படின் போது முத்து சொல்கிறார், சார் நான் என்ன அவ்வளோ முட்டாளா சார், போலீஸை இடிச்சிட்டு தப்பிச்சு போயிட முடியுமா,
நான் அப்படி யோசிக்கவே இல்லை சார். உண்மையாகவே என் வண்டியில் பிரேக் பிடிக்கல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஆப்போசிட்டில் குழந்தைங்க இருக்கிற ஆட்டோ வந்துச்சு. ஸோ குழந்தைங்களை இடிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் ரைட் கட் பண்ணேன். அந்த நேரம் இவர் பைக்கு பட்டு இடிச்சிருச்சே தவிர வேணும்னே நான் பண்ணலை சார் அப்படின்போது, ஏய் சும்மா நடிக்காதடா, ஆல்ரெடி உனக்கும் அவனுக்கும் பகை, நீ வேணும் தான் பண்ணியிருக்க, எங்களுக்கு இதில் என்ன பண்ணணும்னு தெரியும், உன்னோட லைசன்ஸை நான் கேன்சல் பண்ணுறேன் அப்படின்றாரு. அப்போ முத்து ஷாக் ஆகிறார். சார் வேணாம் சார், அது என் பொழப்பு, அதில் கை வைக்காதீங்க அப்படின்போது அருணும் வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் அந்த இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு, என்ன அருண் என்ன பண்ணலாம் அப்படின்போது, சார் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டிரைவிங் லைசன்ஸ் அவனுக்கு கேன்சல் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த இன்ஸ்பெக்டர் போயிடுறாரு. சரி இவனை பிடிச்சி வச்சுக்கோங்க, நம்ம லைசன்ஸை கேன்சல் பண்ணலாம், வண்டி இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் அருண் வர்சஸ் முத்து அப்படின்ற மாதிரி போகுது. ஸோ முத்து சொல்கிறார், சார் நான் சொன்னால் நீங்கள் நம்புங்க, நான் இப்படி வேணும்னே பண்ணலை அப்படின்போது, டேய் எத்தனை நாள் ஆட்டம் போட்டேன், இதுக்கு தாண்டா நானும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், இப்போ நீ கிடைச்சதுக்கப்புறம் உனக்கு சும்மா விடுவேனா அப்படின்போது முத்து சொல்கிறார், சார் பவரில் இருக்கும் அப்படின்னு ரொம்ப பண்ணக்கூடாது. நான் உண்மையாகவே லைசன்ஸ் என்னோட இதில் வந்துட்டு பிரேக் பிடிக்கல, போலீஸை இடிச்சிட்டு நம்ம போயிட முடியுமா, அப்படிலாம் முட்டாள்தனம் பண்ணுறாள் நான் கிடையாது, நீங்கள் நம்புங்க அப்படின்போது, நம்பலாம் முடியாது, நீ வேணும்னு தான் பண்ண, உன் லைசன்ஸை கேன்சல் பண்ணுறேன், வண்டி இருக்குதுன்னு என்ன ஆட்டம் போட்டுட்டு இருந்தேன், எவ்வளோ நாள் எனக்கு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ நான் இதை தான் பண்ண போகிறேன், இதனால் உனக்கு வர கான்சிக்வன்ஸ் நீ ஃபேஸ் பண்ணிக்கோ அப்படின்போது அவர் சொல்கிறார், சார் நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணிகிட்டு இருக்கீங்க, என் பொழப்பில் கை வைக்காதீங்க, அது உங்களுக்கு நல்லதில்லை அப்படின்போது, என்னடா பண்ணுவேன், வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வெளியே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியே துரத்தி விட்டுறாங்க. அவர் நின்றுட்டுருக்கார். கரெக்டாக அந்த நேரம் மீனாவும் வந்துடுறாங்க. வந்துட்டு எங்க என்னாச்சுங்க, எதுக்குங்க போலீஸ் உங்களை பிடிச்சி வச்சிருக்கு, வண்டியை பிடிச்சி வச்சிருக்கு அப்படின்போது அவர் சொல்கிறார், ஏன் மீனா நான் போய் போலீஸை யாராவது இடிப்பேனா, அவனுங்க வேணும்னு சொல்கிறாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு இவர் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. பிரேக்கு பிடிக்கல, அதனால் குழந்தைங்க வண்டியை இடிச்சிடக்கூடாதுன்னு தான் நான் டேர்ன் பண்ணேன், அவர் வண்டி இடிச்சிருச்சு அப்படின்போது, ஏங்க நீங்கள் நல்லது தானேங்க பண்ணியிருக்கீங்க, குழந்தைங்களை இடிச்சிடக்கூடாதுன்னு நல்லது பண்ணியிருக்கீங்க, வாங்க நம்ம பேசலாம் அப்படின்போது, இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம், எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை உள்ளே போய் நான் ஏதாவது பண்ணிடுவேன், அதனால் நம்ம அமைதியாகவே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து இருக்காரு. அண்ட் உள்ளேருந்து ஒரு கான்ஸ்டபிள் வந்துட்டு முத்தோட ஃபோனை கொண்டு வந்து கொடுத்துட்டு, அவன் ஃபோன் எடுத்துகிட்டு நிப்போ அப்படின்றாரு. அப்போ இவர் கேட்குறாரு, சார் என் வண்டியை கொடுங்க அப்படின்போது, வண்டியெல்லாம் தர முடியாது, உன் டிரைவிங் லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுவோம், லைசன்ஸ் இல்லாமல் வண்டியை வச்சு நீ என்ன பண்ணுவேன், அதனால் வண்டியும் தர முடியாது, லைசன்ஸும் நாங்கள் கேன்சல் பண்ண போகிறோம், 6 மாதத்துக்கு உனக்கு நான் லைசன்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்போது, சார் ஏன் சார் என் பொழப்பில் கை வைக்கிறீங்க அப்படின்போது, நீ பண்ணது தப்பு, அதுக்கு நீ அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ முத்துக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஏன்னா அவரோட பொழப்பே அதில் தான் இருக்குது, வண்டி ஓட்டுறதுல தான் அந்த மனுஷன் சம்பாதிக்க முடியும், அதுவே இல்லாமல் அவரோட ஒரு கையை உடைச்ச மாதிரி அவருக்கு இது அப்படியே அருண் மேலே அவருக்கு கோபம் வருது. அவன் வேணும்னு பண்ண, அவன் வாயெல்லாம் உடச்சிடலாமா அப்படின் போது மீனா சொல்கிறாங்க, எங்க கொஞ்ச நேரம் பேசாமல் இருங்க, ஏதாவது சொல்லி சண்டை பெருசாக போது, வாங்க வீட்டுக்கு அப்படின்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன். அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இவர் வந்துட்டு அப்புறம் நம்ம முத்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த போலீஸ் முத்தோட கார் எடுத்துகிட்டு போனார் இல்லையா ஒரு போலீஸ், அவர் வராரு. பார்த்தா கையில் கட்டு போட்டுட்டு வராரு. என்ன அப்படின்னு நம்ம அருண் கேட்கும்போது அவர் சொல்கிறார், சார் அந்த டிரைவர் சொன்ன மாதிரி உண்மையாகவே பிரேக் பிடிக்கல சார், நான் போய் ஒரு இடத்துல போயிட்டேன், மோதி என் கையில் அடிபட்டுருச்சு, அப்போ அங்கே ஒரு மெக்கானிக் இருந்தார், அந்த மெக்கானிக் தான் என்னை கூட்டிகிட்டு வந்தார், அண்ட் வண்டியில் வந்து யாரோ பிரேக் ஆயிலை கட் பண்ணி விட்டுருக்காங்களாம், அதனால தான் அந்த பிரேக் பிடிக்காமல் போயிருக்கு அப்படின்றாரு. அண்ட் பக்கத்துலேயே ஒரு மெக்கானிக்கும் சொல்கிறாரு, ஆமாம் சார் வண்டியில் பிரேக் ஆயிலெலாம் கட் பண்ணியிருக்காங்க, யாரோ வாண்டடாக தான் கட் பண்ணியிருக்காங்க, நான் அதை சரி பண்ணிட்டேன் சார் அப்படின்றாரு. ஸோ இது அருண் வந்துட்டு அந்த அடிபட்டுச்சுல ஒரு போலீஸ்கிட்ட அவர் தனியாக வெளியே கூப்பிட்டு, அண்ணன் இது நீங்கள் இப்போ இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லிடாதீங்க, ஏன்னா அவனோட டிரைவிங் லைசன்ஸை நம்ம கேன்சல் பண்ணிட்டோம், இப்போ போய் இது நான் தெரிஞ்சிச்சுன்னா அது நமக்கு தான் கெட்ட பேர் அப்படின் போது அவர் பயப்படுறாரு. அந்த அடிப்பட்டவர், சார் இருந்தாலும் தப்பு தானே சார், அந்த டிரைவர் மேலே தப்பே இல்லாமல் அவனோட லைசன்ஸை கேன்சல் பண்ணக்கூடாதுன்னு போது இவர் சொல்கிறார், இங்கே பாருங்கள் அவன் எப்போதுமே தப்பாக தான் நடந்துக்குவான், அதனால் இப்போ ஒரு தடவை இருக்கட்டும், அப்போ தான் அவன் என் வழிக்கு வராமல் இருப்பான் அப்படின்ட்டாரு. அங்கே பார்த்தோம் அப்படின்னா ஸ்ருதியோட அம்மா இதை ஒரு சான்ஸாக யூஸ் பண்ணி வீட்டில் வந்துட்டு, இந்த மாதிரி உங்கள் குடும்பத்தில் வந்து நாங்கள் பொண்ணை கொடுத்து ரொம்ப கஷ்டப்படுறோம், நாங்கள் எவ்வளவோ சொன்னோம் இவனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்னு, மாப்பிள்ளை நல்லவர் தான், ஆனால் இந்த குடும்பம் சரியில்லாமல் இருக்கே, இங்கே பாருங்கள் எங்கள் சொந்தக்காரங்கள்லாம் முத்துவால் இப்படி கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது, அந்த குடும்பம் பாருங்கள் ஜெயிலுக்கு போகுதுன்னு, இந்த அசிங்கெல்லாம் எங்களுக்கு தேவையா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம விஜயா சொல்கிறாங்க, ஆமாம் இவனால் இதே தொந்தரவாக போச்சு அப்படின்ட்டு இருக்காங்க. கரெக்டாக நம்ம முத்துவும் வந்துடுறாரு. ஸ்ருதியோட அம்மா ஆரம்பிக்கிறாங்க, இங்கே பாருங்கள் எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும், என்னால் என் பொண்ணு இந்த வீட்டில் வந்து இப்படி அசிங்கப்பட்டு வாழ வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது அடுத்ததான் விஜயா கேட்குறாங்க, ஏன்டா எங்களை அசிங்கப்படுத்தணுன்னு ஏதாவது பண்ணிட்டு இருப்பியாடா அப்படின்னு அவங்க திட்டுறாங்க. மனோஜ் சொல்றாரு, என்னடா குடிச்சிட்டு போய் போலீஸ்கிட்ட வம்பிழுத்தியா அப்படின்றாரு. அப்போ நம்ம அண்ணாமலை சொல்றாரு, அமைதியா இருங்க எல்லாரும், ஏன் அப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க, அவனை பேச விடுங்க அப்படின்னு சொல்றதுக்குள்ள ஸ்ருதியோட அம்மா, இங்க பாருங்க என் முன்னாடி நீங்க எல்லாம் பேசுற மாதிரி பேசுவீங்க, அதுக்கப்புறம் அவங்கள தனியாக கூப்பிட்டு கொஞ்சுவீங்க, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, உங்க பஞ்சாயத்துல நீங்க அப்புறம் வச்சுக்கோங்க, எனக்கு என் வேலை இப்போ நடக்கணும், என் பொண்ணு இந்த வீட்டில் இப்படிலாம் நான் பொண்ணு இங்கே இருக்கக்கூடாது அப்படின் போது நம்ம ரவிக்கு கோவம்
போகிறது. ஆன்ட்டி எங்கள் அப்பாட்ட கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க அப்படின் போது, இங்கே பாருங்க மாப்பிள்ள நான் மரியாதை தான் பேசுகிறேன். ஆனால் உங்கள் குடும்பம் தான் மரியாதை இல்லாமல் நிறைய விஷயம் நடந்துக்குது. இவன் வந்து அப்பப்போ ஜெயிலுக்கு போவான். இதே அசிங்கத்தை நாங்கள் படணுமா அப்படின் போது மீனா கோவம் வந்துருச்சு. ஏங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் எப்படிங்க நீங்கள் பேசலாம்? என் புருஷன் செய்யாத தப்புக்கு இன்றைக்கி அனுபவிச்சுட்டு இருக்காரு. நாங்களே 1008 பிரச்சனைகள் இருக்கோம். மாமா என்னை மன்னிச்சிருங்க, நான் அவங்களை எதிர்த்து பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. எங்களுக்கு தேவையில்லாமல் எத்தனையோ பிரச்சனையில் இருந்துகிட்ருக்கோம். இவங்க வேற வந்து டென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி மீனா பேசுகிறாங்க. விஜயா இருந்துட்டு என்னடி எதிர்த்து பேசிகிட்டு இருக்கே அப்படின் போது, அத்தை உங்கள் பிள்ளைய எல்லாரும் மட்டும் இப்படி அசிங்கப்படுத்துகிறாங்க, நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க, நாங்கள் எவ்வளோ பிரச்சனையில் இருக்கோம்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க. ஸோ ஓவரால் இன்னைக்கு எபிசோட் பார்க்கும்போது என்ப்பா அருண் சீதா கிட்ட மட்டும் நல்லவனாக இருந்தால் பத்தாது, ஒருத்தனோட பிரேக் ஆயிலை கட் பண்ணி அவனை கொலை முயற்சி பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. நீ ஒரு போலீஸாக இருந்துட்டு இதை நீயும் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இது அப்படியே உன் மேலே தப்பு வரக்கூடாதுன்றதுக்காக உனக்கு அவனை பிடிக்காது பழி வாங்கணுன்றதுக்காக இப்படி கேவலமாக பண்ணுறேன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்ப்போம் நாளைக்கு எபிசோடில் வேறு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கும் அப்படின்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.